ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ட்ரேடு பார்க்கலாம். சரிங்களா? எப்படி ட்ரேடு எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியம். ட்ரேடு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் சிலரில் என்ன பண்ணுறாங்கன்னா, வராங்க சார்ட்டை ஒழுங்காக பார்க்குறதே கிடையாது, அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஈஸியாக ஒரு ட்ரேடு எடுத்துகிட்டு லாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரி விட்றா, இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு, நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், அப்புறமா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. இது முட்டாள்தனம். நீங்கள் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணலைனாலும் நாளைக்கும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியலன்னா என்றைக்குமே உங்களால் ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது. சரிங்களா? அதை தெளிவாக நினச்சிக்கோங்க, மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஒரு ட்ரேடை எடுக்கணும் அப்படின்னாலே நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ட்ரெண்டு பார்க்கணும். என்ன ட்ரெண்டு, யார் வந்திருக்காங்க, எங்கே ரிவர்ஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான். பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறவன் தான் ஸ்ட்ராங்காக இருப்பான். சரிங்களா? மாற்றி மாற்றி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோன்னா அந்த இடத்துல ஃபைட் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது இந்த இடத்துலேயே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறவன் செல்லராக இருந்தால் அவன் கீழே வருவான். சரிங்களா? அதுவே அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறவன் பையராக இருந்தால் அவன் மேலே போவான். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது யார், அங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அங்கே யார் வீக்காக இருக்காங்க, அடுத்து பையர் தான் வருவான், அடுத்து செல்லர் தான் வருவான். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் கீழே இருக்குது. அந்த லெவலை எப்படி அவன் கிராஸ் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஈஸியாக வந்ததும் புட்டு, ஈஸியாக வந்ததும் டவுனு அப்படின்னு எடுத்திங்கன்னா 100% லாஸ் தான் ஆகும். எந்த ஒரு ட்ரேடுமே அனலைஸ் பண்ணாமல் எடுக்காதீங்க. சரிங்களா? லைவ் அக்கௌண்ட்டில் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. தெரியாமல் லாஸ் பண்ணாதீங்க. யார் சிக்னலையும் நம்பாதீங்க. சிக்னலை நம்பினீங்கன்னா நீங்களும் லாஸில் தான் போய் நிற்பீங்க. சரிங்களா? ஓகே. நம்ம இப்போ ட்ரேடு எடுக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். புரியுதுங்களா? ஓகே. இங்கே பாருங்கள், என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? சார்ட்டோட வேறு சேஞ்ச் பண்ணி கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? இது நமக்கு நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுந்த மாதிரி வருதா அப்படின்னு பார்த்து நாம் ட்ரேட் எடுக்கலாம். தாராளமாக நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஓகே. சார்ட் வேறு மாற்றி பார்க்கலாம், இல்லை இதுலேயே பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நான் ட்ரேட் எடுத்து காட்டுறேன். பொறுமையாக இருக்கணும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. லாஸில் தான் போய் இருப்போம். சரிங்களா? அது 100% உறுதி. புரியுதுங்களா? ஸோ தெளிவாக ட்ரேட் எடுங்க. இது பண்ணாதீங்க. அது பேர் என்னது, ஸ்கேமெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. சரிங்களா? ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு மட்டும் பாருங்கள். உங்களுடைய கான்செப்ட் ப்ராஃபிட் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் ஏன் லாஸ் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். லாஸ்லாம் பண்ணிக்காதீங்க. புரியுதுங்களா? ப்ராஃபிட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த ப்ராப்பர் நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கோங்க. நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா லாஸில் தான் இருப்பீங்க. இதை பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஒருவேளை இது லாஸ் ஆனாலும் சரி, இது லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ் தானே இருக்குது, அடுத்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட நாலேஜ் இருக்குது, நாம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் பயந்தால் லாஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? பயப்படவே கூடாது. புரியுதுங்களா? பயம் நம்மளுடைய லாஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குமே தவிர ப்ராஃபிட் பண்ணவே விடாது. ஸோ லாஸ் ஆகிடுச்சு, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து நம்ம வேறு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். சரிங்களா? லாஸ் ஆகிடுச்சின்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் தான் லாஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே, இது லாஸ் ஆகிடுச்சா, சரி அடுத்து வேறு சார்ட் ஏதாவது மாற்றி பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்கள். சரிங்களா? ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், எப்படி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். அப்போது உங்களுக்கு புரியும், ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இருங்க பார்க்கலாம் என்ன நடக்குது, யார் வந்திருக்காங்க, யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கணும். வந்ததும் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க முடியாது. சரிங்களா? பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், கேப் அப் ஆகிடுச்சு. என்ன ஆகுன்னு தெரியல.
பார்க்கலாம். நம்மளுடைய அனாலிசிஸ், நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்தால் அது 100% ஷோர் ஷாட்டாக வரும். எப்படி ப்ரோ நான் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய டெலகிராம் கான்டாக்ட் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜனவரி நெக்ஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும், நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லேர்ன் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், அப்புறமா ப்ராஃபிட் பண்ணுங்கள். எதுவுமே தெரியாத நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லாஸில் தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? நான் வீடியோ எடுக்கிறதுக்காக 3000 டெபாசிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ட்ரேட் பர் ட்ரேடுக்கு நான் கொடுக்குறேன். ப்ராஃபிட் தான் இது, 100% ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷோர் ஷாட்டை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாலேஜ் கெயின் பண்ணணும். உங்களுக்கு நாலேஜ் தான் இப்போ முக்கியம். உங்களுக்கு ப்ராஃபிட் முக்கியம் கிடையாது. ப்ராஃபிட் இன்றைக்கி எடுத்துக்கலாம், நாளைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு வழியே பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படின்னு நம்பி சிக்னலை நம்பிலாம் ஏமாறாதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து நான் வேறு ஏதாவது ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். சரிங்களா? வேறு சார்ட்டில் பார்க்குறேன். ஸோ சார்ட்டை மாற்றி மாற்றி பாருங்கள். ஒரு சார்ட்டை உருப்படியாக பாருங்கள். வந்தது ஓகேங்க, நிறைய இப்படி இருக்கா, ஓ வேண்டாம், அப்படி இருக்கா வேண்டாம், அப்படி இருக்கா வேண்டாம், அப்படிலாம் எதுவும் பார்க்காதீங்க. தெளிவாக பாருங்கள். ஒவ்வொரு சார்ட்டையும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள், என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இல்லைன்னா புரியாது. வெயிட், ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் நம்ம அனலைஸ் பண்ணுறது. சரிங்களா? அனலைஸ் பண்ணாமல் ட்ரேட் எடுக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். சரி, இருந்தாலும் நான் சொல்கிறேன், அனலைஸ் பண்ணாமல் எடுத்திங்கன்னா லாஸில் தான் போய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அடுத்த ட்ரேட் நான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே, எடுத்தாச்சு. ஸோ நாம் ட்ரேடு எடுக்கிறத கன்ஃபார்மாக 100% ஷோர் ஷாட்டாக வரும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு ட்ரேடும் எடுக்கணும். சரிங்களா? எடுத்தோம், ஈஸியாக எடுத்தோம் அப்படின்னா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸில் தான் போய் நிற்பீங்க. புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு ட்ரேடுமே நாம் எடுக்கிறத எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னேன் ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு, இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ நான் இதில் என்னென்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் பார்த்தேன், ட்ரெண்டு பார்த்தேன், சார்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கானான்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் ஃபுல் பேக் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தேன். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும். புரியுதுங்களா? இவங்க பாருங்கள், அங்கே வரையும் போயிருக்கான், அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து வந்துட்டான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ப்ராஃபிட் தான் வரும், ஏன்னா பையர் தான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓகே, ப்ராஃபிட் தான் இது. சரிங்களா? ஜஸ்ட் அவ்வளோதான். 10 மினிட்ஸ் வந்தேனா, 2 ட்ரேட் எடுத்தேனா, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கேன், 2700 + 2700. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா அழகாக டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பு கான்டாக்ட் இருக்குது, என்னுடைய கான்டாக்ட் இருக்குது, தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அப்புறமா ப்ராஃபிட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த ட்ரேட் எடுக்கலாம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, சார்ட்டு வேறு சார்ட்டு பார்க்கலாம். ஒரே சார்ட்டில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. சரிங்களா? வேறு சார்ட் எடுத்து பார்க்குறேன். ஓகே, இதில் என்ன நடந்திருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். சரிங்களா? வெயிட் பண்ணலாம், அடுத்த கேண்டிலுக்கும் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த கேண்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா?
வெயிட் பண்ணாமல் இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து லைனாக ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ட்ரேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு தேவை ஒரு கேண்டில், அது நம்ம ப்ரிடிக்ஷன் படி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அவ்வளோதான் பார்க்கணும். சரிங்களா? அதை மட்டும் பார்த்தா நமக்கு போதும். சரிங்களா? பாருங்கள், பொறுமையாக தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஈஸியாக வந்ததும் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க முடியாது. புரியுதுங்களா? நேற்று பாருங்கள், நேற்று வந்து 7 ட்ரேட் எடுத்தேன். 7 வந்து 6 தான் ப்ராஃபிட் வந்துச்சு, 1 லாஸ் ஆகிடுச்சு. ஸோ 6 நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பர் ட்ரேட்டுக்கு எவ்வளோ போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 போட்டேன். சரிங்களா? ஸோ அது வந்து போதும் எனக்கு. நான் அதிகமாக ஓவர் ட்ரேட்லாம் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து 3 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? மூணு எடுத்திருக்கேன், 1 லாஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து நான் டவுன் கொடுக்குறேன். நம்மளோட ப்ரெடிக்ஷன் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரேடு எடுக்கிறது ஈஸிங்க. அது உங்களுக்கே தெரியும். எடுத்தோம் அப்பு டவுன் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அனலைஸ் பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இது மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். வேறு எதுவும் உங்களால் பண்ண முடியாது. அது மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து 13 December 4, 4 ட்ரேட் எடுத்தேன். 4ல் ஃபஸ்ட்டு லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து 3 ட்ரேடு, 3 ப்ராஃபிட். சரிங்களா? ஓகே, இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பர் ட்ரேடுக்கு. 2000, இங்கே ஒரு 2700, இங்கே ஒரு 2700, இங்கே ஒரு 2640. எவ்வளோ வந்திருக்கு? 5000, 7000, அரவுண்ட் வந்து ஒரு 8000 பக்கம் வந்துட்டேன். சரிங்களா? எனக்கு இது போதும், அவ்வளோதாங்க. இதுதான் நாலேஜ் இருக்கிறதுக்கும் நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், பொழைச்சிக்கோங்க. சரிங்களா? ஓகே, பாய்.